நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். And welcome to Arun Ice Cream Jodi Season 7 powered by Signal Aware. So we welcome you all to Celebration Round. Bye 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 Kalaji bye Karubani vayana Kalaji bye 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 Sodapi நாலு பேரும் ஏகப்பட்ட சொதப்பி ஃபை பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னு எப்படி சால்டி சொல்றது? நாங்க ரெண்டு பேர் ஜோடி விட்டு போனது காரணம் என்ன தெரியுமா? என்ன? இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல பார்க்க கூடாதுன்றதுக்காக தான். எல்லாரும் எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா அது கிடையாது. What nonsense you are talking about me? இவருக்கு ஃபோக் தவிர வேற எந்த ஸ்டைலும் வராது. இல்ல வராதுன்றது கிடையாதுங்க. சாரி ஜூலி, நான் இத ஒத்துக்க மாட்டேன். வராதுன்னு கிடையாது. வரும் ஆனா வராது. ஒரு பொண்ணு என்ன சுத்தி வந்து டாவடிச்சாடா, அவ கண்ணுக்குள்ள கத்தி வச்சு சாவடிச்சாடா, அவ சிரிச்சாடா நான் அழுதேண்டா, அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு லுசுவானேண்டா. என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். ஜோடி சீசன் 7 அட்டகாசமான ஒரு ஆரம்பத்தோட ஆரம்பிச்சது. அப்புறம் பல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸ், பல எதிர்பார்க்காத முடிவுகள், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த பல எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஆங்கரே செஞ்சானாங்க. எக்ஸாக்ட்லி, யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள் அதெல்லாம். ஆமா, சந்தோஷங்கள், துக்கங்கள், கோபங்கள், வருத்தங்கள், எல்லா இமோஷன்ஸும் இந்த மேடையில நம்ம பார்த்துட்டோம் ஜோடி சீசன் 7ல. அதோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது அந்த ஜர்னியோட எண்ட். ஒரு இமோஷனலான ஒரு ட்ரிப் இல்ல அது? கண்டிப்பா. ஒவ்வொரு ஜோடி சீசன் முடியும் பொழுதும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி ஜோடி சீசன் 7ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது திரும்பி பார்க்கும்போது நிறைய ஞாபகங்கள், நிறைய மெமரிஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. நம்மளோட இவங்களெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ ஞாபகம் இருக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏ அப்பா, ஒரு பெரிய ஹோம் நடத்துற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு இன்சைட் ஸ்டோரி இருக்கு, அதை நம்ம தட்டி எழுப்பிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, நிறைய இருக்கா. சோ இன்னைக்கு வந்து நம்ம தட்டி எழுப்புறது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட ஒவ்வொரு ஜோடிஸ்க்கும் வந்து நிறைய ஸ்டார் ஸ்டடட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு முழுக்க வந்து there's no competition, எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது. ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்ல போறது இல்ல, எந்த ஒரு அழுகியும் நம்ம இந்த மேடையில பார்க்க போறது இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைனல்ஸ் தான் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜோடிஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு சத்தியம் நான் சொல்றது அப்படி திரும்ப சொல்லுங்க. கை வைங்க. முடியாது. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. என் நாட்டின் மீது ஆணையாக, என் நாட்டின் மீது ஆணையாக, என் தாயின் மீது ஆணையாக, என் தாயின் மீது ஆணையாக, ஆட வருகிற ஜோடிகளை கேடித்தனமான என் பேச்சால், கண்டினியூ, அற்புதமான என் பேச்சால் எந்த விதத்திலும் காயப்படுத்த மாட்டேன், பயமுறுத்த மாட்டேன், இந்த ஈரோடு மகேஷுடன் சேர்ந்து கேவலப்படுத்த மாட்டேன். எஸ், சூப்பர். So good luck jodies for finals. and அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்க போய் பேசலாமா? ஆமா, நம்ம குபேரமலை இப்போ ஈசாரமலையில. அதாவது இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட ஜோடிஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு ஃபன் மொமெண்ட் கொடுக்க போறோம், ஹாப்பினஸ் கொடுக்க போறோம், அவங்கள கொண்டாட போறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நமக்கு நாஸ்டால்ஜிக்கா நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. என்னமா அது நாஸ்டால்ஜிக்? ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒரு வார்த்தை கத்து கொடுமா. போன தடவை ஒன்னு சொன்னேன், என்னது ஒன் அண்ட் ஒன்லிக்கு அதுக்கு என்ன சொன்னமா? யுனானிமஸ், நியூமரோ யூனோ பொசிஷன்னு சொன்னேன். அது இது இப்ப என்ன? இது வந்து நாஸ்டால்ஜிக், அதாவது பழைய ஞாபகங்கள். பழைய ஞாபகங்களை வந்து நமக்கு தூண்டுற மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல முதல்ல என்னோட கண் யாரை பார்க்குதுன்னா அப்படி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற தீபாக்கா தான். அதாவது உங்க முன்னாடி நாங்க வந்து ஹோஸ்ட் பண்றோம் ஜோடி நம்பர் 1 அப்படிங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தான் வந்து எங்களோட, நமக்கு வெக்கமா இருக்கு, அவருக்கு வேதனையா இருக்கு, அது அவங்க ஃபீலிங். அது பிரச்சனை கிடையாது. மிஸ்டர் தீபக்,
ஒன்ஸ் அகைன் எங்களோட வெல்கம் உங்களுக்கு. 4 சீசன் வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்க ஷோக்கு வந்து நாங்க உங்களுக்கு வெல்கம் கொடுக்க முடியாது. This is your show, right? சொல்லுங்க தீபக். How does it feel to be back in Jodi? It's feel good factor. அதாவது வந்து இந்த மேடை பல வருஷமா இந்த மேடையில் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்திருக்கேன். இங்கே ஒரு ஆங்கராக தான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆங்கராக தான் இருந்திருக்கேன். பட் இப்போ ஒரு கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜோடி டீம். Because nowadays you are hero man. Yes, you are the hero next. அங்க வந்து இப்போ கெஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆங்கர்ஸ் உங்க அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு கால்வாசியாவது நாங்க எங்க வேலை. நீங்க என்ன கலக்குறீங்க சும்மாவா? பின்னு பின்னு ஹீரோ மகேஷ். தீபக்ட்ட பிடிச்சதே டக்கு டக்குனது. என் குருநாதர் வந்து சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொடுக்குற ஊக்கம் தான் வந்து எங்க தொழில். யார் குருநாதர்? உங்களை தான் ரொம்ப நாளா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் தேடிட்டு இருக்கான். நான் என்ன மாதிரிமா ஊக்கம் கொடுத்தேன்? இல்லன்னா நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்து இப்படி பண்ணுமா? கண்டிப்பா. பட் I should say that Erode Mahesh and of course Ramya doing a great job, awesome job as usual. அதுக்கு வந்து எந்த குறையுமே வைக்கல நீங்க. இந்த ஒரு காம்பினேஷன் பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டாவும் புதுமையாவும் இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கே புதுமையா டிஃபரெண்டா தான் இருக்கு. உங்களுக்கு இருக்காதா? Okay, so we'd like to welcome you back and இன்னைக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அடுத்து வந்து பிடி நீங்களும் வந்து ஹோஸ்டும் பண்ணிருக்கீங்க, டான்ஸும் பண்ணிருக்கீங்க. ஜோடி நம்பர் 1. அதாவது பிடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா பல ஜெனரேஷனா நீங்க அப்படியே இருக்கீங்களே எப்படி? ஆமா. அது அவங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலிலயே அது ஊறுதுன்னு நினைக்கிறேன். எப்படி அது இளமை தோற்றம் எப்படி மெயின்டைன் ஆகுது? எப்படி என்ன கிரீம் போடுறீங்க? என்ன அப்பறீங்க? சொல்லி தொலைஞ்சா நாங்களும் அதை மெயின்டைன் பண்ணுவோமா இல்லையா? அதாவது வழக்கமா பார்த்தீங்கன்னா சினிமாக்குன்னு ஒரு டிராக்குலா ஒன்று இருக்கு. அந்த சினிமா டிராக்ல வந்து கடிச்சிருச்சுன்னா யாருக்குமே வயசாவே ஆகாது. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்ல பிடியும் ஒண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு முன்னாடி டிடி 2-3 விஷயம் சொல்லி அம்ச்சா. சொல்லுங்க. சோ அது வந்து சொல்லிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. எங்களை பத்தி ஏதாவது பகிர்கமா இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்ல சொன்னா நீங்க ரொம்ப நல்லா ஷோ ஹோஸ்ட் பண்றீங்களா? நிஜமாவே டிடி தான் சொன்னாங்களா? நிஜமா டிடி தான் சொன்னா. சோ உங்க அடுத்த குருநாதருக்கு ஈரோட் மகேஷ்க்கு ஒரு கங்க்ராட்ஸ் and ரம்யாக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்ல சொன்னா. அதுக்கப்புறம் ஜோடி எல்லா ஜோடிஸையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாளாம். வாரம் ஷோ பாக்குறா. அவளுக்கு ஒரு சின்ன நீ இன்ஜுரி, ஷீ இஸ் ஹர்ட் அ லெக். சோ அதனால பெட் ரெஸ்ட்ல இருக்கா. ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா. ரொம்ப சீக்கிரம் வந்துருவேன் மறுபடியும். சூப்பர். விஷிங் ஹர் a speedy recovery on behalf of Jodi season 7. ஜோடிஸ் எல்லாம் ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும். நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நிச்சயமா நாங்களும் இந்த மேடையும் எல்லா ஜோடிஸும் வந்து டிடியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு உங்க மூலமா எனக்கு கிடைச்சது. பட் பிடி நான் எதிர்பார்த்த மெசேஜ் நீங்க சொல்லல. உங்களுடைய இளமை ரகசியம் என்னன்னு கேட்டேன். சொல்லிடுங்க ப்ளீஸ். பட் நான் குழந்தையா இருக்கிறப்ப உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஸ்கூலுக்கு வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் காலேஜ் போனேன் பார்த்து ஆச்சரியம். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு இன்னும் ஆச்சரியப்படுறேன். என்னதாம்மா பண்ற? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சரியப்பட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் which guest? நீலிமா. நீலிமா வந்து சின்ன திரை, வெள்ளித்திரை எல்லாத்துலயும் வந்து பிரபலமானவங்க. she needs no introduction and உங்களோட டைம் ஸ்கெட்யூல், உங்களோட பிஸி கேலண்டர் ஒர்க் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ சொல்லுங்க நீலிமா, you are new to ஜோடி இல்லையா? நான் சீசன் 1க்கு வந்திருந்தேன் இதே மாதிரி டு என்கரேஜ் our friends. அதுக்கப்புறம் இப்போ சீசன் 7 வந்திருக்கேன். சூப்பர். Thank you so much Vijay TV for giving me this opportunity again. And one good thing is ஆரம்பிச்சப்போ என்ன ஒரு ஹைப், என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த ப்ராஜெக்ட்க்கு இருந்துச்சோ 7 வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆகிறது வந்து ஜோடி நம்பர் 1 மட்டும் தான் நினைக்கிறேன். I have to say this because season 1, season 2, season 3 is not a joke. season 7 நம்ம டச் பண்ணும்போது அதே வியூவர்ஷிப், அதே ரெஸ்பான்ஸ், அதே ஒரு ஆங்ஸைட்டி எங்களுக்கு as a viewer to watch the performers. That's something really great. Awesome. I wish all the contestants all the very very best and finalists எல்லாம் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படினு I pray to God. I'm not here to support just one, all of them. So நடுவுல வந்து உட்கார்ந்திருக்கேன். Very happy to have you here. தமிழக மக்கள் ராதே என் ராதே வாராதே நாங்க ஆரம்பிச்சிட்டாடா வந்தாங்க. குழலூதும் கண்ணனுக்கு என் பாட்டு கேக்குதுனாங்க. கேக்குதுன்னாங்க. அப்படியே இறங்கி நடந்து வந்தாங்க. இவங்க நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டே பளபளக்கும்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பளபளப்பான ஒரு குளுகுளுப்பான. ஆமா, இவ்வளவு பில்ட் அப் கொடுக்கும்போது தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்துல. ஜோடியினுடைய ஒரு மிக முக்கியமான நடுவர். ஆமா. எல்லாரும் மதிக்கக்கூடிய, எல்லாரும் பாராட்டக்கூடிய, நான் மிகவும் ரசிக்கக்கூடிய அந்த இனிமையான நடுவர் ராதா மேடம். வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ராதா மேம்.
தி ஷோ. சோ நீங்க இந்த என்ட்ரி இந்த சாங்கோட வரும்போது என்கிட்ட கண்ணடிச்சிட்டே வந்து மகேஷ் சொல்றாரு பேசாம ராஜா ராணில வந்து நயன்தாராக்கு பதிலா ராதா மேமே நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மையிலேயே வந்து இப்பவும் அதே எனர்ஜி அதே எந்து அதுதான் ராதா மேடமோட மிகப்பெரிய சக்சஸ். வந்தா நமக்கே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது பாருங்க. பாசிட்டிவ் வைப்ஸ். இவ்வளவு அட்டகாசமா இருக்கு இப்ப பார்க்க. Love you all. So ராதா மேம் வாரம் நீங்க வருவீங்க, ஏதாவது ஒரு ரவுண்ட் பத்தி நாங்க கேட்போம், அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி ஜட்ஜ் பண்ண போறீங்க, என்ன ரூல்ஸ் இப்படிலாம் நாங்க கேட்போம். பட் இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன். ஸோ எல்லாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்தணும், நம்ம கண்டஸ்டன்ஸை நம்மளே ஹீரோஸாகவும் ஹீரோயின்ஸாகவும் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். இன்னைக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு சொல்றதை விட பரபரப்பா இருக்கு. நிறைய பேர் ஓ ஓ ஓ வாட் இஸ் ஹேப்பனிங் மேன். ரொம்ப செலிப்ரேஷன். தெரிஞ்சவங்க இங்கே வந்திருக்கிறவங்க நம்மளை டிவியில் பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமான நாள். ஸோ ஜஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. உங்க எல்லாரையுமே மறுபடியும் நாங்க வெல்கம் பண்றோம். ராதா மேடம் சார்பாகவும் மொத்த ஜோடி சார்பாகவும் சப்போர்ட் பண்றாங்க. வணக்கம் ராதா மேடம், எப்படி இருக்கீங்க? மேம் தீபக் தான் வந்து ஜோடி நம்பர் 1 ஆரம்பிச்ச முதல் சீசன்ல இருந்து கண்டினியூஸா 4 சீசன் ஹோஸ்ட் பண்ணவர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்டா வந்திருக்காரு. இவர் வந்து இப்ப படத்துல நடிக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆபீஷியலா வந்து இன்னும் அடுத்த மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. தண்ணில கண்டம்னு ஒரு படம் நடிக்கிறாரு. இல்ல நல்ல டைட்டில், அமேசிங்கான ஒரு ஃபிலிம் அது. என்ன படம் பேரு? தண்ணில கண்டம். நிஜமாவே இவனுக்கு தண்ணில கண்டம். நிறைய பேருக்கு பல கண்டம் இருக்கு, எடுத்துக்காதீங்க மேடம். விஜய் டிவில வந்தாலே சினிமாவுக்கு வந்துடுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டு வராங்களோ. ஆல் தி பெஸ்ட். தீபக் சொல்லுங்க. தீபக் சொல்லுங்க. சோ 80s உடைய ட்ரீம் கேர்ள் உங்களை இன்னைக்கு நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மேடம். Thank you. 80s மட்டும் இல்ல என்றும் இளமையானவர்கள் அப்படி சொல்லுவாங்களா, அந்த லிஸ்ட்ல நீங்க தான் டாப்ல நிக்கிறீங்க. சோ உங்களை நான் வந்து டிவில ஷோல பார்த்து ரசிச்சதோட சினிமால பார்த்து ரசிச்சதோட இன்னைக்கு நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க the way you handle the show as a judge, very good judgment so far. சூப்பரா கலக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி வந்ததுல சந்தோஷம். தேங்க்ஸ். Thank you ma. Thank you so much. அவங்க தெரியல மேடம்? Of course. Hi ma'am. Hi. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி டிடி உங்களை ரொம்ப விசாரிச்சா, ரொம்ப மிஸ் பண்ணதா சொன்னா. You don't know how much I miss her, my god. எபிக் ரவுண்ட்ல நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தீங்களா. குறிப்பா சொல்ல சொன்னா நீங்களும் கல்யாண் மாஸ்டர். எனக்கு ஃபோன் பண்ணி வேற சொன்னா என்ன ரெடி ஆரம்பிச்சிருச்சா இதெல்லாம் சொல்லு ஓகே அப்படின்னு. So I'm very happy to be here. Thank you Didi, thank you. அதே மாதிரி இன்னொன்னு அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு எலிமினேஷன் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளா நான் வந்து இங்கே வந்திருக்கேன், இப்போதான் தெரியுது யூஆர் சூப்பர் ஜெஷ் மேடம்னு சொல்லி ஒரு மெசேஜ் வீட்டில் உட்காந்து நிம்மதியா பார்த்த ஒரு எபிசோட் போல இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஓகே. ஸோ ஐம் பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்குறது. தீபக் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எலகன்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு நடுவராக வந்து பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கு. டான்ஸ் லவர்ஸ் எவ்ரிபடி, ஈச் அண்ட் எவ்ரிபடி நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை அழகாக அப்படியே ஸ்டேஜில் கொண்டு வரீங்க. வி வெரி ஹாப்பி டு see your show. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிடி. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி வந்திருக்காங்க மேம். நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும், ஜோடி பற்றியும் கண்டஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லி. ஸோ அவங்க பேசுறதாகட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் நீங்கள். திஸ் இஸ் வாட் வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டுடே. நீங்க வந்துட்டீங்க அடுத்த ஜட்ஜ். நீங்க முழுக்க வந்து செலிப்ரேஷன் தான் மேடம். கொண்டாட்டம் குதூகலம் அப்படியே இருக்கலாம் மேடம். அடுத்து ஒரு முக்கியமான நபரை அழைக்கணும் மேடம். அதாவது மேடம் செவ்வாயை வந்து சோதிக்கிறதுக்கு இந்தியா அமைச்சது மங்கள்யான். நம்ம டான்சர்ஸை சோதிக்கிறதுக்கு விஜய் டிவி எப்பயுமே அழைக்கிறது இங்க மாஸ்டர் கல்யாண். Let us welcome the most sought after Kalyan Master. Oh God, Master, what a fan following! It's sizzling. Hey. ஆஹா, ஒரே மேடையில இவ்வளவு பெண்கள் இருந்தா இப்படி எல்லாரும் உங்களுக்காக வந்து விழுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. மாஸ்டர், வாட் இஸ் திஸ்? மாஸ்டர் டான்ஸ் ஆனா இப்பலாம் நடக்குமா மாஸ்டர்? சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. மாசான ஒரு மாஸ்டர் வந்ததனால தான் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி. சோ गर्ल्स, கல்யாண் மாஸ்டரோட இந்த கார்ப்பரேட் லுக் எப்படி இருக்கு? இல்ல மாஸ்டர், நிஜமாவே கல்யாண் மாஸ்டர்னா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பயமா?
சும்மா அப்படி தலையெல்லாம் கரெக்டாக சொல்லணும். இல்லைல்ல எப்படி தெரியுமா இருக்கு? அதுவே பயத்தில் தான் இருக்கு. உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே செலிப்ரேஷன் உள்ளே வரும்போதே அப்படியே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். மாஸ்டர், இன்னைக்கு what are you looking forward to in this celebration? நான் இன்னைக்கு எதுவுமே பார்க்கல, ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்து. இந்த கேள்வியை மட்டும் உடனுமா நீ? எத்தனை ரவுண்டு போனாலும் சரி, எத்தனை ரவுண்டு போனாலும் சரி. அது ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணதுல இருந்து ஏதாவது உள்ள செலிப்ரேஷன் அல்ல, எத்தனை ரவுண்டு வேணா, எத்தனை ரவுண்டு வேணாலும் போயிட்டே இருக்கலாம். நான் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறேன், அவ்வளோதான். Okay, Master, we're all waiting for that moment. Performances பார்க்கணும், நிறைய celebrities வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறாங்க, இங்க நிறைய activities நடக்க போகுது. So can we begin? Please. Yes. Please take your seats. Okay. மாஸ்டர், அந்த சவுண்ட மீட் பண்ணுங்க. மாஸ்டர் வாங்க மாஸ்டர். உண்மையிலேயே டான்ஸ் கத்துட்டு அதெல்லாம் சாத்தியமா மாஸ்டர்? தெரியலையே. இப்படி பொண்ணுங்க கத்துறது போறது வரது போக்குவரத்துலாம் அது தெரியல. போறாம இருக்கு மாஸ்டர். போங்க மாஸ்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 7 powered by Signoraware. So celebration round-க்கு ஒரு சூப்பர்பான ஒரு inaugural performance இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது மகேஷ். inaugural performance என்ன விஷயம்? inaugural performance. அதாவது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் inaugural performanceனா எல்லா ஃபீமேல்ஸ் கண்டஸ்டன்ட்டும் அந்த செலிபிரிட்டிஸ் கீழ வர போறாங்களா? என்ன கற்பூர புத்திடா இது? மனுஷனுக்கு வாழ்க்கையை விட என்னமா பெரிய சந்தோஷம் இருந்துற போகுது. எஸ், அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம். நம்மளோட ஜோடியில உள்ள ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நமக்காக ஒரு அமக்கலமான பெர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. So let's welcome our female contestants. Julie, Nandini, Shalini, Asha. How does it feel மறுபடியும் ஜோடி சீசன் 7ல வந்து ரீஎன்ட்ரி? இந்த தடவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? How does it feel? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் வந்து எல்லாரும் மீட் பண்ணி இவ்வளோ என்ஜாய் பண்ணி இவ்வளோ பேர் இருக்கும், எல்லாருமே இருக்கும். ஸோ ஃபைனல் போன எல்லா டீமுக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, Julie. எல்லாம் ஏதோ கல்யாண ரிசெப்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நேரா இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க டான்ஸ் ஆட போறீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து? செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்ப அழகா வரணும்ல. இல்ல அழகா வரணுமா? அதான் ஏன் இல்லன்னு கேக்குறேன். இங்க ஆண்கள் வந்து குறைவா இருக்கீங்க, பெண்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதை தயவு செஞ்சு மனசுல வச்சிட்டு பேசுங்க. பாருமா, முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவோம், முடியாட்டி கால்ல விழுந்து போயிட்டே இருப்போமா. That is better. Okay, நந்தினி சொல்லுங்க. யாரை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க இன்னைக்கு? நாங்க வந்து எலிமினேட் ஆனவங்க யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கோங்க. எலிமினேட் ஆனது யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. நாங்க தாங்க எலிமினேட் ஆனோம். 1 2 3 4 4 பேர் பத்தி விட்டாங்க. நல்லா போய் டான்ஸ் கத்துக்கோங்கன்னு இப்போ நாங்க ஆடுறோம் பாருங்க ஒரு டான்ஸ். என்னங்க ஓடுறாங்க அவங்க? இல்ல நந்தினி இங்க பாருங்க. அப்ப வந்து மக்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்களை எலிமினேட் பண்ணது கரெக்ட் தான். நீங்க என்னமோ பகிரங்கமா பேசுறத பார்த்தா பயங்கர ரிஹர்சல் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னாங்க. சரி நந்தினி, எந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணப்ப எலிமினேட் பண்ணாங்க? மாரியாத்த மாதிரி ஆடுனாங்க. ஒரிஜினல் ஃபேஸ காமிக்காதன்னு சொல்லிருக்கேனா இல்லையா நானு? பார் நானா நான் வந்து தீலலாம் மிதிச்சேன். அப்ப மேம் வந்து சொன்னாங்க நீங்க தீல மிதிக்கும்போது அப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா எப்படி கொடுத்துருக்கணும்? எப்படி கொடுத்துருக்கணும்? அப்படி இல்ல தீ மிதிக்கிறப்ப இப்படி யாரும் மூவ்மெண்ட் தர மாட்டாங்க. ஏன்னா லவரா வந்து கைய வச்சா அப்படிங்கிறது. ஆள பாரு ஆள. நல்லா அடிங்க, நாலு சாத்துங்க. இதே நினைப்புல இரு நீ போ. இல்ல மேம் நீங்க அம்மனுக்கு வேண்டிட்டு தீ மிதிக்கறாங்க மாஸ்டர். காலை வச்சனா ஆனா உங்க ரெண்டு பேரும் காலை தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கேன். எலிமினேட் பண்ணி விட்டீங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. ஏய்யா ஆள பாரு. அம்மன் கண்ணை குத்தி போடு, அடுத்த விட்ட மைக்க கொடு. நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா இல்லையா மேம்? நீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க மேம். இப்ப அழகா இருக்கீங்க சார். நீங்களும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்கீங்க மாஸ்டர். அழகா. Thank you. அழகுங்கிறது இங்க குத்துறது, அது அழகு. அழகு. இப்ப சொல்லுங்க மாஸ்டர் அழகா இருக்கீங்க. சார் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இப்ப வந்து மக்களே என்னது கர்ப்பிணி பெண்கள், இந்த சின்ன பசங்க இவங்களாம் இந்த டான்ஸை பார்க்காதீங்க. பாவம் 2 ஜட்ஜஸ் வந்து டான்ஸை பார்க்க போறாங்க. நீங்க இப்போ வந்து உண்மையிலேயே சொல்றோம், இந்த பிள்ளைங்களை எலிமினேட் ஆகி நம்ம வெளியே போகணும்னு சொன்னது கரெக்ட் தான். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நாங்க ஆடுறோம் மேம்.
இந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா சொல்லுங்க ஷாலினி, நீங்க எவ்வளவு நாள் ரிஹர்சல் பண்ணிருக்கீங்க? சீச்சி, ரிஹர்சல் பண்ணாதனால தான் எலிமினேட் ஆனாங்க. இல்ல நாங்க ரிஹர்சல் கம்மியா தான் பண்ணோம் ஆக்சுவலி. கம்மினா இவங்க 3 பேர் சென்னையில இருந்து ரிஹர்சல் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. நான் இன்னைக்கு தான் வந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? துபாய் போயிருந்தேன். அப்ப என்ன வேலை பண்றீங்க துபாய்ல? நான் டிசைனர். என்ன கிணறு வச்சிருக்கீங்களா? டிசைனரா? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க டிசைனர்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? ஆஷா சொல்லுங்க. ஆஷா. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இல்ல தமிழ் நல்லா பேசுவா. இந்த ஷோல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் தான். தமிழ்ல ரம்யா இங்க பாருங்க, பதறாதீங்க ஒரு நிமிஷம். நான் என்னத்துக்கு பதறேன்? நல்ல தமிழ் பேசுவாங்க. லைக் எல்லாரும் வந்திருக்காங்க, தேங்க்யூ அப்புறம் என்னமோ சொல்லுங்க. இல்ல எலிமினேட் ஆகி போனதுக்கு அப்புறமா we have another chance to meet everyone. எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இது opportunity. So I wish everyone all the best. ஓகே, ரொம்ப டிக்னிஃபைடா பேசுன ஒரே பொண்ணு இந்த 4 பேர்ல இவங்க தான். பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எவ்வளவு டிக்னிஃபைடா இருக்கு அப்படிங்கறத பிரசன்ட் பண்ண போறீங்க. மனசை தேத்திட்டு போய் உட்காருங்க போங்க. ஓ, முதல் தடவையா நம்மள வழி அனுப்புறாங்க அவங்க. ஓ, நீங்க 4 பேர் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பே பண்ண போறீங்க. ஆமா. சரி, முன்னாடி சொல்லிக்கிறேன், நாங்க டான்ஸ் ஆட போறோம். inaugural performance ன்னு சொல்லிட்டு நாங்க பயங்கர பிரம்மாண்டமான 4 பேரும் ஏகப்பட்ட சொதப்பி ஃபை அத நாங்க சொன்னோம்ல. இல்ல ஒரு சின்ன டவுட். அதாவது உள்ளூர் ஆட்டக்காரிக்கு வெளியூர் ஆட்டக்காரியை பார்த்து பொறாமை. ஒருத்தர் மிஞ்சறமா ஆட்றாலும் டம்முட்ட ஏமா அது இருந்தாலும் இந்த இனிஷியல் அந்த ஸ்டெப் இருக்கு பாரு ஷாலினி பிரமாதமா இது அப்படியே அண்ணா அவங்க டிசைனர்னே சாதாரணமா தான் வந்துச்சு பாட்டு ஆரம்பிச்சோனே
என்ன இது வலிப்பு வந்த மாதிரி ஆடுறீங்க? நான் பதறி போய் விஜய் கிட்ட தண்ணி கேட்டு குடிச்சு சோடா கடலாம் மூஞ்சில அடிச்சு பின்னாடி கேப்ரியலா ரஃபீக்லாம் மயக்கம் போட்டு விழுந்து அதுங்க குழந்தைங்களை எழுப்பி ஒன்னு ஆண்டவா உயிரோட தான் இருக்கீங்க எந்திரிக்க ஏன்பா சாலினி ஏன் என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம்? நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ மை காட் அதுக்கு தான் அங்க ஜட்ஜஸ் இருக்காங்க. இல்ல ஏ பிடிக்கலையா? ஓ ஒரு நாள்ல இவ்வளவுதான் சார் பண்ண முடியும். பிடிச்சிருக்குன்னு எப்படி சாலினி சொல்றது? எவ்வளவு அப்படியே பாவமா பேசுறாங்க பாத்தீங்களா? பாவமா ஆளை பாரு ஆளை பிடிக்கலையா அவன் என்ன மசால் தோசையா கொடுத்தா சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு பாத்தீங்களா மாஸ்டர்? இதுல நந்தினி தான் தலைமை ஆட்டக்காரி மேல கீழே சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டா. அண்ணா அண்ணா தலைவி இது மாதிரி வந்துட்டு சீசன்ல இருக்கும்போது கூட இல்ல சீசன்ல இருக்கும்போது இல்ல பாத்தீங்கன்னா இப்ப செலிப்ரேஷன் ரவுண்ட்ன்றதால எவ்வளவு கிளீனா அக்யூரேட்டா இருக்காங்க பாத்தீங்களா? சீரியஸாவாடா? சீரியஸாமாடா? சொல்லுடா நல்லா ஆண்ணுங்களாடா. நான் போய் சொன்னா கூட நம்புறாங்கண்ணா. என்னன்னா இது கேக்குறீங்க நீங்க கேட்க மாட்டீங்க. இப்போ எதுக்கு இந்த கவுண்டர் கூட சொன்னீங்களா? பட் மகேஷ் நான் நோட் பண்ணதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ரம்யா. கருப்பா நீ என்ன கலாய்ச்சு ஃபை அப்படின்னு சொல்லும்போது அட் அ டைம் அந்த 4 பொண்ணுங்களும் நம்ம கல்யாண் மாஸ்டர் பார்த்து அதை பாருங்க பாத்தீங்களா? அவர் வெள்ளையா இருக்காரு பார்த்துட்டோம். அவர் வெள்ளையா இருக்காரு பாருங்க பாருங்க முகத்தை பாருங்க. அந்த மேபி நான் மட்டும் தான் பாத்துங்க. கருப்பு தங்கங்க கருப்பு சட்டை கருப்பு தங்கம் எங்க கல்யாண் மாஸ்டர் அப்படிங்க அவரை பாடுனதை நாங்க பாத்துட்டோம். நாங்க கிஸ் தான கொடுத்தோம் அவங்கள பார்த்து ஆள்னீங்க. கிஸ் எல்லாம் வேற கொடுத்தாங்க. மாஸ்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இல்ல நிஜமாவே அடி தூள். Thank you ma'am. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்திக்கு பசங்க எல்லாம் வந்து நல்ல கிளாமரா டான்ஸ் ஆடுவாங்கல்ல அப்படி இஷ்டத்துக்கு ஜாலியா அந்த மாதிரி சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆன மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப கியூட்டா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Thank you thank you ராதா மேம். கல்யாண் மாஸ்டர் கிட்டத்தட்ட உள்ள பாடுனாங்க ஃபுல்லாவே. வார்த்தைகளற்ற ஒரு மனிதன் மயங்கி கிடக்கறாரே மாஸ்டர் பிச்சு போயிருக்காரு. tell me something மாஸ்டர். ஓபனிங் ரவுண்டே செமையா இருக்கு. நானும் மாஸ்டர் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். எஸ் மாஸ்டர். ஓ மை காட். ஓகே தீபக் அவர்களே உங்கள் முன்னணியில் நடந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் உங்கள் கருத்து சொல்லிட்டேன். சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. நாங்க 2 பேர் ஜோடி விட்டு போனது காரணம் என்ன தெரியுமா? என்ன? இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல பார்க்க கூடாதுன்றதுக்காக தான். நல்ல முடிவு எடுத்தீங்க. கூடிய இல்ல சீக்கிரம் உண்மையிலேயே சொல்லணும்னா ஆக்சுவலி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. இருக்குங்களா? நிஜமாங்க அந்த கோஆர்டினேஷன்லாம் பாத்தீங்களா கால் வந்து அப்படியே மெரிக்கிறதுல அந்த கோஆர்டினேஷன் வந்து சான்ஸே இல்ல. எது மெதிக்கிறது இல்லையா? ஸ்டெப்புங்க இந்த காலை மிதிச்சா அந்த பொண்ணு அந்த காலை மிதிக்கணும். அப்படியா? அது நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஜூலி ஃபண்டாஸ்டிக்ங்க. அந்த ஹிப் மூவ்மெண்ட் போட்டிங்க பாத்தீங்களா ஒரு ஒன்ஸ் மோர் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஜூலி 555 அந்த நீங்க தனியா ஹிப் மூவ்மெண்ட் போட்டீங்க. ஒரு ஹிப் மூவ்மெண்ட் அவங்க பயங்கர அப்படியே செமையா இருந்தது. நீங்க வந்து இவங்க 4 பேரோட சேர்ந்து ஆடுனீங்க. உங்களை கெஸ்டா கூப்பிடல 4 பேர்ல. ஏன் மகேஷ் நான் ஏதாவது இவங்க கூட சேர்ந்து தப்பா பண்ணிட்டேனா? நீங்க ரொம்ப பிரமாதமா ஆடுனீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே சோ thank you girls for your performance. நல்ல ஜாலியா பண்ணீங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் and எல்லாரும் என்டர்டெயின் ஆனாங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. We are very very happy to see you back with a performance and உங்களோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க ஃபைனல்ஸ் முடிதும் எல்லா ஜோடிஸ்க்கும். Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ice Cream Jodi Season 7 powered by Signorove. ஸோ இந்த செலிப்ரேஷனில் வந்து இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எந்த ஒரு டான்ஸ் ஷோ எடுத்தாலும் வந்து நம்ம விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் எல்லா டான்ஸ் ஷோஸுமே வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ளே வந்துடும்ல. ஸோ இப்போ ஜோடிக்காக ஜோடி சீசன் 7ஓட செலிப்ரேஷனுக்காக உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 ஃபைனலிஸ்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சூப்பர் ஆச்சே. எஸ் ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ வித் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். லெட் மீ வெல்கம் கார்த்திக், விஜய் and Jayantan Jafar. சொல்லு குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிஷெல்லாம். எப்படி இருக்க? சாப்பிட்டீங்களா? இப்படிதான் இது நீ காதுலயே கேட்டுறேன். சாப்பிட்டேன். உண்மையிலே ஜாஃபர் நினைச்ச எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. எங்கள் ஈரோடு மண்ணுக்கு சொந்தக்காரருங்கிறது ஒரு பெரிய பெருமை. சூப்பர். இன்னொன்று வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லா இருக்கிற நிறைய பேர் நிறைய குறைகளை வாழ்க்கை மேலே சொல்லிட்டு இருக்கிற தருணத்தில் உயரம் ஒரு குறை இல்லை, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னோட உயரம் நிரூபித்த ஒரு சாதனை ஒரு தம்பி வந்து மிஸ்டர் ஜாஃபர். ஐ லவ் யூ ஜாஃபர். ஜாஃபர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து சாதனையாளர்கள் தான். அவர்லாம் எல்லா படத்துலயும் பின்னாடி ஆடினே இருக்காரு. இங்க இருக்காரு, ஃபைனலிஸ்ட் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. இவங்க பட்ட கஷ்டம் இவங்களோட திறமை வந்து நான் கண்ணுக்கு நேரா பாத்துட்டேன். நீங்க தான் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணீங்க, அப்பவே அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு.
இப்போ இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் உங்களால. ஓகே, ஸோ 4 பேரும் வந்து உங்களில் யார் பிரபுதேவா அப்படின்ற அந்த சீசன் அந்த ஷோவோட அந்த ரெக்கக்னிஷனோட இங்கே வந்திருக்கீங்க. ஜோடியில் நின்றுட்டு ஜோடி பிளாட்ஃபார்மில் இங்கே இருக்கிற இந்த ஃபைனலிஸ்ட்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறது உங்களுக்கு எப்படி தோணுது? எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாய் மேம். ஆக்சுவலாக டான்ஸ் ஸ்டேஜ் எதுனாலுமே ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக தான் இருக்கும். ஸோ இவங்க நான் டிவியில் பார்த்துருக்கேன் வீட்டில் இருக்கும்போது. நான் நல்லா பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஆர்டிஸ்ட் வேறு. ஸோ டான்ஸ் எவ்வளோ இன்வால்வ் பண்ணி கஷ்டப்பட்டு அமுதவானன்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லி ஆகிட்டார் பயங்கரமாக. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியுது. இல்லை மொதல் பார்த்ததை விட. ஸோ அவர் பேசினப்போ சந்தோஷமாக இருக்குது. டான்ஸுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம். இவங்க முன்னாடி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருமையாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ கார்த்திக். விஜய், ஜோடி நம்பர் 1 சீசன் 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஷோ பற்றி என்ன சொல்லணும்னு தோணுது? ஆக்சுவலாக ஜோடி நம்பர் 1லேருந்து ஒரு 4 சீசன் பேக் டான்ஸர் ஆடினேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா ஷோ பேக் டான்ஸர். அப்புறம் சீசன் 2ல் ஐ வாஸ் அ கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் எனக்கு கூட ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ஃபேவரட் ஒருத்தவங்க இருக்காங்க, பிரியாக்கா. ஷீ இஸ் மை லைக் எப்படி சொல்கிறது, நான் டான்ஸ் ஆடும்போது நான் இவ்வளோண்டா வந்தேன், குட்டி குட்டின்னு கூப்பிட்டு. அப்போது ரஜினி அக்கா இப்போ இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கார், என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த ஒருத்தர். நான் திருச்சியில் இருக்கும்போது கேம்பெயினில் படிக்கும்போது 6th ஸ்டாண்டர்டில் யுவராஜ் திருச்சி என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு அவர். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்கள் முன்னாடிலாம் ஆடுறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்ஸ் விஜய் டிவி. ஹாய் மேம். ஹாய். ஹவ் யூ டூயிங்? குட், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ தாட்ஃபுல். அடுத்து ஜெயந்த். நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா நான் என்னோட விஜய் டிவி கெரியர் ஆரம்பித்தது ஜோடி பிளாட்ஃபார்மில் தான். ஜோடி சீசன் 5ல் ஆரம்பித்தேன். நான் திரும்பி இங்கே வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஃபைனலிஸ்ட். ஓகே, எல்லாரும் பேசிட்டீங்க. திருக்குறள் நீங்கள் பேசுங்க. ஒரு இவங்க முன்னாடி ஆடல பெருமையாக இருக்குது. மறுபடியும் மேம் முன்னாடி ஆடும் சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஆடும். சூப்பர், நல்லா ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகே, ஸோ யார் பிரபுதேவா ஃபைனலிஸ்ட், தி டைம் இஸ் யோர்ஸ். நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிங்க. The stage is yours, dance is yours. Please come Ramya. ஒரு தலைவா அந்த மஞ்சி கொடி வருவா வெண்ணில கூட அவன் கட்டிப்பா பரம்பரை 5 தலைமுறையில் கூட வாசித்துவா நீ விளையாட்டு மங்காத்தா விட மாட்டா சிங்காத்தா உன் வீட்டில் விளக்கேத்துவா வசி குச்சி பத்தி கதை சொன்னது யாரு வரலாறு எங்க தலைய பாரு
நானும் போறேன் காண்டுல பாடும் பாட்டுக்காரன் போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போறேன் மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் வெறியானா பெருமாண்டி அட ஊருங்கடா சங்கு நான் தந்த சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங் அட ஊருங்கடா சங்கு நான் தந்த சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங் ஊரு சங்கு நான் தான் கிங்கு ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங் சங்கு நான் தான் கிங்கு மதர் டங்கு ஐ அம் சிங்கிள் ஒரு பொண்ணு என்ன சுத்தி வந்து டாவடிச்சாடா அவ கண்ணுக்குள்ள கத்தி வச்சு சாவடிச்சாடா ஒரு பொண்ணு என்ன சுத்தி வந்து டாவடிச்சாடா அவ கண்ணுக்குள்ள கத்தி வச்சு சாவடிச்சாடா அவ சிரிச்சாடா நான் அழுதேண்டா அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு லுசு ஆனேண்டா கடல் ஃபுல்லா வாட்டரு ஊத்திக்கடா கோட்டரு லவ் சப்ப மேட்டரு அதை தூக்கி போட்டுரு பொண்ணுங்கெல்லாம் டேஞ்சரு படவையில டாக்டரு எதுக்கு மச்சான் அப்சரு வேணா விட்டுரு ஒரு பொண்ணு என்ன சுத்தி வந்து டாவடிச்சாடா அவ கண்ணுக்குள்ள கத்தி வச்சு சாவடிச்சா மச்சான் சாவடிச்சாடா ஒரே ஒரு ஃபிகர் தான் உலகத்துல இல்லடா அடுத்த பொண்ண பாருடா அட்ரஸ் கேளுடா ஒத்த ரூபாய் துட்டுடா ஒட்டி வச்சா பொட்டுடா போக போற லைஃப்டா ஜாலி தேடுடா போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு What a karuvad, 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 what a karuvad. ஆணியே புடுங்க வேணாம் ஓகே A terrific performance given by the finalists of Ungalil Yaar Prabhudeva Season 2. உண்மையிலேயே திறமசாலைகள் வந்து ஒருபோதும் தோற்பதே கிடையாது. ஒருத்தர் என்னம்மா என்ன அது பொறாமையா இருக்கியா? நான் மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா 4 பேரையும் லவ் பண்ணுவேன் அட் அ டைம்ல. திறமை மேடம் என்ன ஜாப் வரலாம் என்ன கியூட்டா இருக்கு அவன் பண்றப்ப. லட்டு குட்டியா இருக்குடி செல்லம் மேடம் உங்களுடைய பொன்னான வார்த்தைகளை சொல்லுங்க. ஜாஃபர் ஓ காட் சொல்லுவாங்கல்ல எப்பவுமே சின்ன பேக்கேஜில் தான் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். யூ ஆர் அ ஃபைன் டைமண்ட் பா. ஹூஸ் கார்த்திக்? தனி ஸ்டைல். கார்த்திக், ஜாஃபர், ஜெயந்த், விஜய் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். ஜோடிஸ் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் அவங்கள பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் வெல், அவங்களுக்கு தெரியும் அவங்க டான்ஸ் ஆட போடுற ஸ்டெப்ஸ், அது வந்து முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே மறக்காமல் நம்ம ஸ்டெப்பு பண்ணியாச்சுன்னா ஸ்டேஜில் வந்து அப்படியே நம்ம தன்னையே மறந்து டான்ஸ் ஆடிடலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அந்த ஃபைனல் இவங்க பார்த்துட்டீங்கல்ல, ஸ்டேஜுக்கு பர்ஃபெக்டாக ரிஹர்சல் பண்ணிட்டு வாங்க, மறந்துடுங்க இங்கே காம்படிஷன் நடக்கிறது, இங்கே உங்களுக்கு 10 கிடைக்க போகுது 8 கிடைப்பு இல்லை. அப்படியே இந்த மாதிரி அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், என்ன அழகு இல்லை, என்ன அழகு, என்ன எக்ஸ்ப்ரெஷன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு பொண்ணாக இருந்தேன்னா 4 பேரையும்னு,
நான் 4 பேரை முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன இனிமே அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் தனித்தனியா வந்து லவ் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். லவ் யூ கைஸ். இந்த மாதிரி டேலண்ட் தமிழ்நாடு, யூ ஆர் கிரேட்ப்பா. சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும் கிடையாது ஹீரோஸ். ஒவ்வொருத்தரும் இப்போ இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆனாலும் எல்லாருமே ஹீரோஸ் தான். ஹேட்ஸ் ஆஃப். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் இருக்க போறீங்க. காட் பிளஸ் யூ கைஸ். Thank you மேம். God bless. Thank you so much ராதா மேம். ஸோ நான் கூட வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்க்குறேன். ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிரபுதேவா போது வந்து வாரம் ஒரு எபிசோடு அதுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ டச் விட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பட் நிஜமாவே வந்து டச் வுட் you're just sizzling. நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் மிஸ் பண்ணுறோம் மேம். இன்னுமே பிரபுதேவா ஷோ நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா கொரியோகிராஃபர் டான்ஸராக மட்டும் நாங்கள் தான் வந்தோம். ஸோ ஒரு கொரியோகிராஃபர் ஆகிறதுக்கு முக்கியமான ஷோ பிரபுதேவா ஷோ. ஸோ அந்த ஷோக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டேஜில் 6 மணி ஞாபகம் வந்தது. பேரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க மறுபடியும். we are so proud again of all of you. and இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ராதா மேம் சொன்ன மாதிரி வந்து we are just simply lost for words. நாங்கள் வந்து தொலைச்சிட்டோம் எங்களோட கவலைகள், எங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாங்கள் தூக்கி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே தெரியலையாப்பா. விஜய் என்னையா நீலாம் இப்படி ஆடுற? அமேசிங் விஜய். என்ன எக்ஸ்பிரஷன்ஸ். இவங்களோட பெரிய விஷயம் அவங்க பாத்தீங்களா, எல்லாமே டான்ஸும் பண்ணி மூவ்மெண்ட்டுக்கு வேண்டி டைமிங் டஃப், அதோட சேர்த்து கேமராவை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலா விட்டு கொடுக்கறதே கிடையாது. அது எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க ஃபுல்லா தெரியணுமா ஃபேஸ். அதான் ஜெயந்த் எல்லாம் வாட்டர் கருவாட் ஒண்ணொண்ணா போய் கேமரா க்ளோஸ் காமிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. Okay, that was simply a water கருவாட் performance. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi season 7 powered by Signarware. ரொம்ப அருமையா நம்ம ஜோடி சீசன் 7ல செலிப்ரேஷன் ரவுண்ட் பிரமாதமா போயிட்டு இருக்கு. பெண்கள் நடனமாடி முடித்து விட்டார்கள். அடுத்து வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்காக ஒரு 2 ஜோடிகள் காத்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆல்ரெடியா இருக்காங்க. அவங்க வரவழைச்சு அவங்க வாயில நம்ம கேட்றோம். எஸ், and இந்த ஜோடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து ஃபைனல்ஸ்க்குள்ள போன முதல் ஜோடி அப்படினா வந்து அது இந்த ஜோடி தான். So let us welcome Yuvraj and Jennifer. சோ ஒரு பயங்கரமான ஒரு ஆஸ்கர் அவார்ட் ரெட் கார்பெட்ல வாக் இன் செலிபிரிட்டிஸ் ஜோடில ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்னா சும்மா நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. செலிப்ரேஷனை காமிக்க வேண்டாமா? of course it's seen. பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்களும் வந்து இந்த மாதிரி சூட்லாம் எப்பவுமே நம்ம மஹேஷ் கூட நான் பாத்துர்க்கேன். இது உங்க மேரேஜ் ரிசெப்ஷனுக்கு உங்க மாமனார் வாங்கி கொடுத்தது தானே? இல்ல இல்லையா? கம்பெனி வேர் திஸ் கைண்ட் ஆஃப் சூட்ஸ் only. இங்க பாருங்க கம்பெனி காஸ்டியூமா. ஓகே, சோ நிறைய கஷ்டங்கள் நிறைய உழைப்புகள் தாண்டி வந்து இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் ஃபைனல்ஸ் அப்படிங்கறத பத்தி வந்து நினைக்காத ஒரு நாள் உங்களோட லைஃப்ல இருக்குன்னா அது இன்னைக்கு தான் இருக்கும். அந்த வார்த்தையை பயன்படுத்தாத. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஃபைனல்ஸ்னு சொல்லாத, சாதாரணமா ஆட்டுமே அவங்க. ஃபைனல்ஸ் இல்ல இந்த டைம்ல ஃபைனல்ஸ்ல நீங்க நல்லதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் Exactly, ma'am. Ma'am, Radha ma'am is the bestest ever judge in the life of history of the universe, you know? Yes, madam சொல்றதனால நான் ஒத்துக்கிறேன். நான் மேல போயிட்டு இங்க வர சொன்னேன் நான். Okay. So Jennifer and Yuvraj இன்னைக்கு வந்து இந்த செலிப்ரேஷன்ல உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல. Please introduce them to us. யார் வந்திருக்காங்க? லீலா. வாங்க ப்ளீஸ் நீங்க வாங்க. லீலாவதி. உங்களில் யார் பிரபுதேவோட அட்டகாச நாயகி லீலா. வெல்கம். Okay, so Radha ma'am, இது லீலாவதி. இவங்க வந்து உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா சீசன் 1ல வந்து one of the bestest female dancers அது இவங்க தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பயங்கர ஃபாஸ்டா டான்ஸ் ஆடுவாங்க. எல்லா ஸ்டைலுமே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபோக் யூ நேம் இட் ஷீல் டு இட். அண்ட் இப்போ வந்து ஷீ இஸ் a choreographer. நம்மளோட பிருந்தா மாஸ்டர் கிட்ட வந்து அவங்க கூட வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So great growth. அதாவது மாசத்துக்கு ஒரு கண்ட்ரில இருக்கு மேடம். அவ்வளோ ஷோஸ் கெஸ்டா கூப்பிட்டே இருப்பாங்க, போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. Very talented girl. Thank you Leela for coming today. Thank you. அப்புறம் என் சைடுல இருந்து என்னோட வைஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. இருப்பா வைஃப்னு சொல்லாத. ஆமா வாங்க. வைஃப்னாவே ஊன்றது. நான் அவர் பேர் எப்ப சொன்னாலும் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ஊன்ற ஒரு பொண்ணு. So காயத்ரி பயங்கர சப்போர்ட் மேம். ஏன்னா ரிஹர்சல் முடிச்சுலாம் வீட்டுக்கே போறதே இல்லை, கிட்டத்தட்ட மறந்துடுறாங்க வேற. இங்கே கூப்பிட்டு வந்து கை தட்ட விட்டுறது. அண்ட் வெரி ஹாப்பி. சேஃப்டியா இருக்காராம். இங்கேயே கூட்டிட்டு ப்ராப்ளம் கிரியேட் ஆகாதான். ரிஹர்சல் முடிச்சு வீட்டுக்கு போறேன் இங்கேயே பிட்ட போட்டு சொல்லிடுறது நைஸா. பாத்துக்கோமா ரிஹர்சல் முடிச்சு எங்க போறாருன்னு.
பெட்டர் ஹாஃப் பெஸ்ட் ஹாஃப் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நாங்களே பார்த்துருக்கோம். உண்மைதான். அவருக்கு வந்து காயத்ரி நீங்க வந்து எந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கீங்க? ஏன்னா அதே மாதிரி பழைய கொண்ட நாளா வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு மேடம் போட்டிருக்கேன், அதனால கேட்டேன். சொல்லுங்க காயத்ரி. How proud of your husband are you today? ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. லவ் யூ பட்டு. So cute. So cute. So sweet. So இவங்க ரெண்டு பேரும் தான் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு. கார்த்திக். So கார்த்திக் எங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. கார்த்திக் தாய்மானவன் சீரியல் நம்ம எல்லாரும் சீரியல்ல இவங்களோட பேர். ஓகே. சோ நான் ரியல் பேர், அவங்க ஒரு ரியல் பேர். ஆஹா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு அழகான ஒரு இதுக்குள்ளோட ஒரு மீனிங்கோட நீங்க வந்து உங்களோட செலிபிரிட்டிஸ் பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா? அங்க தான் நீங்க நிக்கிறீங்க. And அது மட்டும் இல்லாம எங்க கொரியோகிராஃபர் ஓகே அவரும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நாங்க ஆடிக்கிறேங்கிற மாதிரி அவரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ சந்தியா. ஓ சந்தியா எல்லாருக்குமே தெரியும் ரோபோவோட பேர். So ஜோடி சீசன் 6ல டான்ஸ் ஆடின சந்தியா ஜோடி சீசன் 7ல வந்து ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மரா இன்னைக்கு வந்திருக்காங்க. வெரி நைஸ் டு மீட் யூ சந்தியா. ரொம்ப பிரமாதமான. நாங்க ஒரு ஃபோக் போட்ட உடனே இதுல யாரு பண்ணலாம் அப்படினோனே சரி லீலா மேடம் ஏற்கனவே ஓகே பண்ணியாச்சு. அடுத்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னா ஃபோக்கு குத்து வேற யாரு? சந்தியா. அப்படி. How do you feel சந்தியா? இன்னைக்கு ஜோடி சீசன் 7க்கு வந்திருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆஃப்டர் பீயிங் a contestant இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மர். How do you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6க்கு அப்புறம் இப்போ வரேன். ஃபைனல் போன எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு மேம் மாஸ்டர் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப பியூட்டி ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க மேம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கீங்க. ஆல்ரெடி பியூட்டி, ஆனால் இப்போ ரொம்ப பியூட்டி ஆகிட்டீங்க மேம். பியூட்டி ஓவர் பியூட்டி. தேங்க்யூ. மாஸ்டர் இருந்தான்னு வெக்கத்தோட சொல்றாங்க சந்தியா. சூப்பர் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஜெனி யுவிக்காக வந்திருக்கேன். ஓகே. சோ நீங்க கொடுக்க போற அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி லீலா சொல்லுங்களேன். இல்ல அது லீலா இருக்கு சொல்றதுக்கு முன்னாடி யுவராஜ் அண்ட் ஜெனிஃபர் இப்போ வந்து லீலா வந்திருக்காங்க, இவ வந்திருக்காப்ல, நம்ம மிஸ்ஸஸ் யுவராஜ் வந்திருக்காங்க, சந்தியா வந்திருக்காங்க. மீதி பேர்ல பஸ் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்களா? ஏமா இவ்வளவு பேரா மச்சா போட்டு பெரிய விஷயம் தான். இல்ல அவங்க ஆக்சுவலி எல்லாரையுமே நீங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? நாட் ஜஸ்ட் அபௌட் யுவராஜ் அண்ட் ஜெனி. சோ லீலா சொல்லுங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? அண்ட் ஜோடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா சீசன் 7? Are you enjoying the show? First of all வணக்கம் சார் அண்ட் வணக்கம் மேம். ஆக்சுவலி சாரும் நல்லா தெரியும், மேமும் எனக்கு நல்லா தெரியும். கடல் மூவியில் அவங்க டாட்டர் துளசிக்கு வந்து ஐ ஒன்லி அசிஸ்ட். ஓகே. ஸோ மேம் நல்லாவே தெரியும். அண்ட் தென் இந்த ரவுண்டில் வந்து ஜெனிஃபருக்கு எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியாது. பட் மை ஒன்லி ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெனி ஒன்லி. ஸோ அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபைனல் போன கண்டஸ்டன்ட் சுனிதா அண்ட் தென் பிரியா, லோகேஷ், எவ்ரிஒன், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் வித் ஃபோக் மிக்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் பயங்கரமான ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ். எக்ஸலண்ட். ஸோ பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா ரெடியாக இருக்கோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ குட் லக் டு ஆல் த டான்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் டுடே. கவனமா இருங்க, இது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் நோட் பண்ணுவோம். Bebe, el hatta vittu, please konjam puriya. Me someday, el life vittu, please konjam puriya. Love and ride, Tom and Jerry pole, life and ride, roller coaster pole. Vachane, current mela kala, marriage, maiden, heaven, yaar sunna. என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள். தமிழ்நாட்டு பாட்டு, தமிழோட வீட்டு, தூள் கிளப்பு பாட்டு, சால் பேபி சிந்தாபாத்.
எங்க பார்த்தாலும் குத்து டான்ஸ் தாண்டோய் குமாங்குத்து போட்டுக்கோ குமாங்குத்து போட்டுக்கோ 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 டப்பாங்குத்து ஆடிக்கோ டப்பாங்குத்து ஆடிக்கோ 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 ப்ரோ என்ன ப்ரோ செலிபிரிட்டிஸ் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க ஆனா நீங்களே ஆடிட்டு இருக்கீங்க ப்ரோ எத்தனை செலிபிரிட்டி வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். சரி விடுங்க, ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே செலிபிரிட்டி உங்க பொண்டாட்டி. என்ஜாய். இங்க பிங்கி இங்க பாங்கி இங்க போட்டு பார்த்தேன் பொண்ணு பதறாட டாங்கி எங்க இங்க தேடி பார்த்தேன் கண்ணு டாங்கி டையா பதல் கையா நான் சோகானே பொண்ணு இங்க பிங்கி இங்க பாங்கி என்ன விட்டு போகாதே. நயன் தரா வேணா அந்த ஆண்ட்ரியாவும் வேணா அந்த தமன்னாவும் வேணா அந்த சமந்தாவும் வேணா தீபிகாவும் வேணா அந்த கத்திரனா வேணா பெண்ணே உன்னை பார்த்தா போதும் யாரும் வேணாமே. You're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. You're my darling, you're my darling, you're my darling, darling baby. யுவராஜ் அண்ட் ஜெனிஃபர் அண்ட் டீம், அதாவது நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுத்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு பேஷனும் எனர்ஜியும் இருந்ததுனால வந்து காம்படிஷன் ரவுண்ட்ஸ்ல நீங்க பட்ட பாடு அதுல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை விட இன்னைக்கு பெட்டராவே இருந்துச்சு எங்களோட பார்வைகள்ல. ஜட்ஜஸ் என்ஜாய் பண்ணீங்களா? ராதா மேம் அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஹவ் வாஸ் இட்? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. I love you guys, everyone, each and everyone. Sandhya, girls, Leela, boy, God, everybody. சொல்லுவேல டான்ஸுங்கிற ஒரு இதில் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் லக், குட் லக், விஷஸ், லவ் எது வேணாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற விதத்துலேருந்தே நமக்கு தெரியும். நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்கே, இந்த ஜோடியை நீங்கள் எந்த அளவுக்கு ஆசையாக பார்க்குறீங்க, இல்லை அது மேலே என்ன டான்ஸ் மேலே என்ன உயிருங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூமெண்ட்டிலும் தெரிய வரையும். எவ்ரிபடி ஸோ கூல் டு see you guys, ஸோ கூல். யுவி, நிஜமாவே உங்களுக்கு டான்ஸ் மேலே இவ்வளோ பேஷன் இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு இன்னைக்கு தான் நிஜமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீங்கள் குழந்தையோட வந்தீங்க, அவர் விழுந்தாரு, அதுக்கப்புறம் நான் அங்கேயே விழுந்துக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஃபுல் பிளட்டில் அந்த ஃபுல் ஃபேமிலியில் இந்த வைப்ரண்ட் அப்படியே லைஃப் லாங் வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் காய்ஸ். அண்ட் சந்தியா எல்லாருமே பேர் எனக்கு திடீர்னு சொன்ன வார்த்தைங்களனால பேர் வரல. எவ்ரிபடி லவ் யூ, தேங்க்யூ. இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நீங்க இன்னைக்கு ட்ரூலி திஸ் இஸ் அவர் ஷோஸ். உங்களோட ஷோ கிடையாது, ஆடியன்ஸோட கிடையாது, இது எங்களோட ஷோ. ஜஸ்ட் என்ஜாய். கல்யாண் மாஸ்டர். யுவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட்ற போது. ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ ரிச்சுன்னு கேட்டால் அவன்கிட்ட பைசா இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே ஹீ இஸ் வெரி ரிச். சூப்பர் சூப்பர், வெல் செட். ஐ கேன் see தட். ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கின்றது காரணம் எனக்கு தெரியுது. நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி, ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப், அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ டான்ஸர். ஸோ எவ்வளோ ஒரு சப்போர்ட், எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். வீட்டுக்கு போய் சுற்றி போடுங்க எல்லாரும். I'm so happy that you have such good friends. And we wanted our choreographer to dance in center. அதனால தான் we were good. That's very nice, very nice.
நான் எதுவும் பெருசா இதுல வந்து அட்வைஸ்லாம் ஏன்னா எப்பவுமே டெய்லி இதை சொல்லிட்டு இருக்கிறது தான். ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி டு see you guys just enjoying. உங்களை பார்த்து எனக்கும் சந்தோஷம், அப்படியே அந்த எனர்ஜி எனக்கும் வருது. So I'm really happy for all of you guys. Thank you so much Kallan Master. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoroware. ஓகே ஸோ ஜோடி சீசன் 7ல வந்து இப்போ நம்ம இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல இன்னொரு ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செலிப்ரேஷன் பண்ண போறோம். என்னது? ஆரம்பத்திலே சொன்னல நம்மளோட ஜோடிஸை வந்து இன்னைக்கு நம்மளே கொண்டாட போறோம் அப்படின்றது தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்க பக்கத்துல இருந்துட்டு நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஏதாவது ஒரு கியூட்டான ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணி இன்னைக்கு வந்து சில ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து நம்மளோட ஜோடிஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கும், சிலது கொஞ்சம் வந்து கியூட்டா இருக்கும், சிலது ஃபன்னியா இருக்கும், சிலது சீரியஸா இருக்கும். இப்படி யார் மனதையும் புண்படுத்தப்படும் நோக்கத்தில் இல்ல இந்த அவார்ட்ஸ். பட் சும்மா ஒரு ஃபன் மொமெண்ட்டுக்காக முழுக்க செலிப்ரேஷன் தான, அதனால சிரிச்ச சந்தோஷமா இந்த அவார்ட்ஸ்லாம் ஏத்துக்கணும். ஓகே, ஒரு பயங்கர ஸ்டைலான ஒரு ஃபார்மேட்ல தான் இந்த அவார்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். அப்படியே ஓகே, சர்ப்ரைஸா இருக்கு. என்னது இது? முதல் அவார்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் சிரிப்பொலி அவார்ட். பெஸ்ட் சிரிப்பொலி அவார்ட் அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இருங்க இதுக்கு நாமினேஷன்ஸ்லாம் இருக்கு. பெஸ்ட் சிரிப்பொலி அவார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து யார் சிரிக்கிறது அப்படிங்கிறது. ஆமா, யாரு வந்து சிரிக்கும் போது அப்படியே பப்பரப்பா அப்படினு இருக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த அவார்டோட வின்னர் நாங்க வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கோம். சோ முதல்ல பெஸ்ட் சிரிப்பொலி அவார்ட்ஸ். The nominees are Best Siripoli of the season. And the nominees are Priya. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாயை மூடாத்தா. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. மிஸ்டேக் பண்ணும்போது சிரிக்கிறீங்க. கார்த்திக். நான் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன், என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. And the winner is Priya. Y una vez más se viene el pasito de la Martita. Número 2, DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos. Siga moviendo la Marta. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. A ver, los pibes si te ayudan con esto. ¿Qué dicen? நம்மளோட அடுத்த அவார்ட் என்ன அப்படின்றத வந்து நம்ம சொல்லவே வேணாம். நம்ம வந்து நாமினேஷன்ஸ்ல நமக்கு அந்த எந்த அவார்ட்னு தெரிஞ்சு. Okay. ஓகே. Best Anaragan of the season. And the nominees are Yuvaraj. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. Lokesh. You are unselected. Amudavanan. டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? And the winner is And the best Anaragan goes to Yuvraj. Y una vez más se viene el pasito de la Martita. Número 2, DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos. Siga moviendo la Marta. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. A ver, los pibes si te ayudan. எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்குலாம் வந்து ஆண் அழகனா இருக்கணும் அப்படின்றது தான். எஸ், யுவராஜுக்கு வந்து அந்த கனவு பலிச்சிருச்சு. கொஞ்சம் ஆமப்பு வாமப்பு பண்ண ஆணவத்துல அலையாத, போ உட்கார். ஓகே, நம்மளோட அடுத்த அவார்ட் என்ன அப்படிங்கறதை இப்ப பார்க்கலாம். எஸ், Best Chemistry of the season. And the nominees are ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா அது கிடையாது. What nonsense you are talking about me? எல்லார்கிட்டயும் பேசுற அளவு கூட நாங்க ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியே கிடையாது. வார்த்தை அளந்து பேசு. எப்படி உங்க மாஸ்டர் சொல்றத நீங்க கேப்பீங்களா இல்ல நீங்க பண்றது தான் பண்ணுவீங்களா? Sai Sakti Julie. இதுக்கு பதில் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. எப்பவுமே நீங்க தான் சொல்வீங்க, தாராளமா சொல்லலாம். இதுல
இல்ல சொல்லுங்க ஜூலி. இவருக்கு ஃபோக்கு தவிர வேற எந்த ஸ்டைலும் வராது. இல்ல வராதுன்றது கிடையாதுங்க. சாரி ஜூலி, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். வராதுன்னு கிடையாது. வரும் ஆனா வராது. And the winner is Okay, and the winner is, how many people are saying Vetri and Shalini? And எத்தனை பேர் வந்து சாய் சக்தி ஜூலின்றீங்க? And the winner is Sai Shakti Julie. Siga moviendo la mata, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. பெஸ்ட் சிரிப்பொலி, பெஸ்ட் ஆனர்கன், பெஸ்ட் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவார்ட் பார்க்க போறோம். லெட்ஸ் வாட்ச் தி நாமினிஸ். எஸ். Best Item Dancer of the Season. And the nominees are Amudavanan, Siddharth, இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்றா கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். Vadivel Balaji, 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்கள பாடா பாடுதடி மயிலே மயிலே. ஆண்டவனை தேடுகிறேன் வா வா நான் ஆண்டவனை. டபுள் ஓகே கோ. and the winner is Best Item Dancer goes to Amudavanan and Siddharth. Amudavanan, Siddharth. Ahora se viene DJ Tadeo, DJ Raulito. அடுத்த அவார்ட் என்னங்கறத பார்க்கலாம். Best Azhumoonji of the Season. And the nominees are இவங்க எல்லாரும் மிஸ் பண்றதா Sai Shakti, வருத்தமா இருக்கு. சேச்சி மாஸ்டர். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. Nandini, என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. Sunita, Hey, don't worry, why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down. and the winner is And the winner is undoubtedly Sunita. Ahora se viene DJ Tadeo. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 powered by Signoroware. ஓகே, சோ செலிப்ரேஷன் ரவுண்ட்ல வந்து பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வந்துட்டு ஒவ்வொரு டீமும் வந்து களை கட்டிட்டு இருக்காங்க இந்த மேடையை. உண்மை அவ்வளோ உற்சாகத்தோட அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, எந்த ஈகோவும் இல்லாம சப்போர்ட் பண்ண வந்திருக்குது. எல்லாமே மிகப்பெரிய அன்பு நம்ம ஜோடிஸ் மேல வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்ததா வரப்போற ஜோடி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜோடி அமுதவாணன் and சிவானி. அமுதவாணன் and சிவானி எவர்கிரீன் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஜோடி சீசன் 7 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நாங்க சிரிச்சோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் இருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த மேடையில இட்ஸ் மோர் லைக் யுவர் டே இல்ல? ஏன்னா நீங்க நிறைய மகிழ்ச்சி படுத்த போறீங்க நீங்க. அமுதுகுட்டி சிரிக்காதரி. யார் சப்போர்ட் பண்ண வந்திருக்கா? குயிலி மேம். ஓ சூப்பர். ராஜ்சிங் சார். ரெண்டு லெஜெண்ட் வந்திருக்காங்களா? வாங்க குயிலி மேம், ராஜ்சிங் ப்ளீஸ் சார். வாங்க மேம் அண்ட் சார். இல்ல இருக்காங்க, இன்னும் இருக்காங்களா? ஆஷா. வாவ், வாங்க ஆஷா. ஓகே,
ரெண்டு லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க. Such experienced artists. We're so happy to have you here, Kuili ma'am and Rajshekhar sir. நீங்க ஜோடி சீசன் 7ல இந்த மேடையில உங்களை பாப்போம்னு நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு. So sweet of you to come today. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? First of all, pleasure is mine. இங்க இருக்கிறதுல. And குட் ஈவினிங் சொல்றதா இல்ல குட் நைட் சொல்றதா சரியா? மேடம் குட் மார்னிங். I'm very happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Okay. பட் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லணும்னு இருந்தேன். என்னது? தமிழ்ல இந்த ஆத்திரி பாச்சா கதைன்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரு மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகிறாரு, அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாரு, கொழுக்கட்டைன்னு. உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும், ஊரில் போய் கேளு, அவங்க வந்து உனக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு. வர்ற வழியில் ஒரு சின்ன ஒரு நீரோடை இருக்கும், தண்ணி போயிட்டுருக்கோம், அது எப்படி தாண்டுறதுன்னு தெரியாது. அந்த பக்கமாக வர்ற ஒருத்தனை பண்ண அப்படி தப வந்து ஆத்திரி பாச்சான்னு தாண்டிடுவான். சரி, இவன் என்ன பண்ணுவான், கொழுக்கட்டைன்னு சொல்லி வந்து ஆத்திரி பாச்சான்னு தாண்டுவான் பாருங்க. நேராக வீட்டுக்கு போனதும் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஆத்திரி பாச்சா வேணும். இல்லை கொழுக்கட்டை தான் வேணும். தெரியாது ஆத்திரி பாச்சா. இல்லை நான் அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி நான் அப்போதுலேருந்து ஓகே இந்த பாட்டப்போ இந்த மியூசிக்கில் உள்ளே வரும், அதுக்கப்புறம் இப்படி ஆடுறோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது குறுக்கால நிறைய ரொம்ப நல்லா எல்லாரும் ஆடி டோட்டலாக நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் பற்றிய ப்ராப்ளம். அதனால அடுத்து அதை ஒன்று சொல்கிறேன், ஒரு யூத் ஃபீலிங்கில் கண்ணாடி வேற போடாமல் வந்துட்டு எல்லாரும் சுமாராக தான் தெரியுது. கை கொடுக்கல, கண்ணாடி போட்டாலும் சுமாராக தான் தெரிவாங்க. அவ்வளோதானே இருக்கும். குயிலி மேம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு இந்த மேடையில்? நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர். என்னோட அமுதுக்காக நான் எப்பவுமே இருக்கேன். யார் வின்னர் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் அமுது தான் உலகளவில் வின்னர். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா தப்பாக நினைக்க வேணாம், எல்லாமே அற்புதமான டான்சஸ். அமுதவாணன் வந்து ட்ரெயின்டு டான்ஸர் கிடையாது, முன்ன பின்ன டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவரோட ஃப்ரெண்டுங்கிட்டலாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னே வந்து அது உண்மையாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஆனால் அது இதில் வந்து பின்னி பெடல் எடுப்பாங்க. அது ஒரு 4 கேரக்டர்ஸ் வரும், மெய்மறந்து ரொம்ப ரசிப்போம். நீங்களும் அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஆங்கர் பண்ணியிருக்கீங்க, நான் பல ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகரை கூப்பிட்டுட்டு வந்து இதில் தைரியமாக வந்து இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்ச அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்தது முழுக்க என் அமுதுக்காக தான். ஓகே, ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்மளோட ஜோடிஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து இன்னைக்கு வந்து அமுது அண்ட் சிவானியோட சேர்ந்து நீங்கள் கொடுக்க போகிற அந்த கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் வந்து we are waiting along with you. So can we start the performance? Yes, I will try. நான் கடந்து வந்த வாழ்க்கையை தான் கொஞ்சம் திரும்பி பார்க்க போகிறேன், அப்படியே ரிவனில் போக போகிறேன், எப்படியும் பார்ப்போம். சாங். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள். திரிகுறையிடும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடைத்தொடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடல்
வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ ஐயோ ஐயோ வந்துட்டியா திவ்யா? கண்ணை முடிச்சு பார்த்தோன்னே நீ இல்லன்னு எப்படி துடிச்சேன் தெரியுமா? எங்க நீ என்னை விட்டு போயிடுவோன்னு பயன்டா. எல்லாருக்கும் அமைகிற ஒரு ஜோடி தானே, அது எனக்கு மட்டும் ஏன் அமைய மாட்டேது? நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுடா, சொல்லு. பாரு 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 பாரு, நமக்குன்னு ஒரு சர்ச்சி திட்டெல்லாம் வெளிச்சோம், நம்ம 2 பேர் மட்டும் ஆடலாம்டா. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே போகும் பாதைதான் தெரிகிறதே மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா வானவில் வெறும் சாயமா வண்ணமா மனம் இன்னுமா தேடி தேடி தொலைந்திடும் பொழுது இது என் கனவுடா. சின்ன வயசுல நாயகன் படத்துல கப்பல் ஆடுவல ஒய்யா ஹோ அது என்ன ஹோ அப்படின்னு ஆட பத்தியா? அப்போ இதெல்லாம் கிடைக்காதா கிடைக்காத எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? ஏண்டா சின்ன வயசுல படிக்கிறத விட்டுட்டு உனக்கு ஹொய்யா ஹொய் கேக்குதா மவன? இந்த கனவு நிலைக்குமா? கனவு நிலைக்குமாவா? உருப்படியா உனக்கு ஜோடியே நிலைக்கல. தினம் காண கிடைக்குமா? உன் உறவு வந்ததால் புது உலகம் திறக்குமா? திவ்யா இங்கே இருறா, தோ வந்துற. சாரதா இங்கே இருமா, தோ வந்துடுறேன். ஏண்டா அப்படி என்ன நான் பெருசா கேட்டேன்? எல்லாருக்கும் அமைகிற ஒரு ஜோடி தானே, அது எனக்கு மட்டும் ஏன் அமைய மாட்டேது? நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுடா, சொல்லு. நீ கேட்டதெல்லாம் பெருசுதான்டா மூதேவி. அங்க பாரு. பாத்தியா, நீ கூட கலாய்க்க ஆரம்பிச்சிட்டடா. என் திவ்யாக்காக என்ன செய்வேன்டா? ஏ நீ ஒன்ன சொல்லு திவ்யா, நான் ஒன்ன அப்படி நாய் மாதிரி ஓரமா இருக்கேன்டா. திவ்யா வானா வரேன், போனா போறேன். சாரதா இவகிட்ட என்ன பேச்சு? அவன் தான் சைக்கோ வச்ச. வெள்ளமா கெட் லாஸ்ட். அந்த ஆதி உனக்கு சரியான ஜோடி நினைக்கிற? நம்ம 2 பேருக்கும் பத்தியா, இதான் உண்மையான ஜோடி. எனக்கு எதுனா ஒண்ணா எப்படி துடிச்சு போற? ஏன்டா சொல்லு. அமுது உனக்கு புரியாதுடா. அதான் ஏன்? ஐயோ எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதே. உனக்குதான் புரியல. காமெடி பண்றதுன்னு கூட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டு திரும்பவும் காமெடி பண்ண வைக்கிறப்ப உனக்குதான் புரியல. ஏன்டா? ஏன்னா நீ என்ன விட சின்ன பையன்டா. ஏன் அபிஷேக் பச்சனை விட ஐஸ்வர்யாவுக்கு தான் பெரியவங்க, அவங்க ஜோடியா இல்ல? சச்சின் தெண்டுல்கரை விட அவங்க ஒய்ஃபுக்கு தான் 3 வயசு பெரியவங்க, அவங்க ஜோடியா இல்ல?
3 வயசு அதிகமா இருக்கிற பொண்ணு கூட ஜோடி அந்த உதாரணமா? சச்சின் தெண்டுல்கரோ அபிஷேக் பச்சனோ இருக்கலாம். ஆனா 20 வயசு அதிகமா இருக்கிற பொண்ணு கூட ஆடுறதுக்கு உதாரணமா இந்த அமுதவாணன் ஏன் இருக்க கூடாது? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். சொல்லுடா. நீ கவலைப்படாத திவ்யா. இவரு அதானே எல்லாம் பிரச்சனை வந்தது. இவர் மட்டும் குறுக்க வராம இருந்தா நீ என் கூட இருப்பல. நீ கவலைப்படாதம்மா. இப்ப அவரு கொண்டுறேன். என்னது நான் குறுக்க வந்தனா? சரவண மீனாட்சி நாங்க 2 பேரும் 7-7 ஜாலியா இருந்தோம். ஏன் ஜோடிய பிரிச்சுக்கின்னு ஜோடி நம்பர் 1க்கு தள்ளின்னு வந்துட்டு நீ என்ன கேள்வி கேக்குற? நான்சென்ஸ். பாத்தியா, இவரை பார்த்தா எனக்கு திருச்சி விருப்பா வருதுடா. உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா வருதுடா. கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமுதவாணன். Fantastic performance was that. இதுதான் அமுதவாணன். கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாத்தையும் விட ராஜசேகர் சார் கலக்கிட்டீங்க சார். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சது சொல்லவே இல்லையே சார். என்ன துடிப்பு, என்ன நடிப்பு, என்ன டயலாக் பெர்ஃபார்மன்ஸ். கலக்கிட்டீங்க போங்க. கலக்கிட்டீங்க. அமுது, ஐ திங்க் ஜோடி சீசன் 7ல உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது இன்னைக்கு நீங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்க முடியும். எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு ஜோடியும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்குள்ள எவ்வளோ ரியாக்ஷன் இருக்கும், ஜட்ஜஸும் பார்த்துருக்கோம். ஆனா உங்களோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து கான்ஸ்டன்டா ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல், ஒரு பிளசன்ட் ஃபேஸ் எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. இன்னைக்கும் வந்து நீங்க எங்களை ஏமாத்தல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரெட்டிப்பு 3 மடங்கு ஜாஸ்தியா அதை தந்திருக்கீங்க. அங்க கண்டினியூஸா ஸ்டாண்டிங் அவேஷனோட ஜட்ஜஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்க. இட் வாஸ் such an honor to see them standing for your performance. நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களை விட அங்க உட்கார்ந்துட்டு அவங்க அதை சொல்றாங்க. ராதா மேடம். குயிலி, ஓ மை காட், இதுதான் ட்ரூ ஸ்பிரிட். நிச்சயமா நீங்க வந்து 2-3 எபிசோடு தான் உங்களால டான்ஸ் பண்ண முடிஞ்சது. நான் ஐ ரியலி மிஸ் யூ. நீங்க இங்க வரும்போது எனக்கு தான் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருந்தது உங்களை பார்த்ததுமே. யூனோ, ஏஜோ இல்லைன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஆசை இருக்கு பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். லவ் யூ. தேங்க்யூ. ராஜசேகர் சார், நம்பவே முடியல. அழகான கேமராமேன், அழகான ஆக்டர். இப்போ டான்ஸு கூட நீங்கள் என்ன பசங்களை எல்லாம் பார்த்து தான் நீங்கள் நர்வஸ் ஆகிட்டீங்க. உங்களை மட்டும் ஆட விட்டீங்கன்னா பிரபுதேவ் அளவுக்கு போயிடுவீங்க போல இருக்கு. இங்கே வந்து ஜோடியாக அதுக்காக அந்த வாய்ஸை கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் புரிஞ்சு அந்த டைமிங்கை தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கீங்களே. தேங்க்யூ ஸோ மச். இதை பார்க்குறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வைக்கணும். அமுதா, யூ ரொம்ப பிளஸ்டான குழந்தை. நீ ரியலி நீ வந்து உன்னோட எந்த சிச்சுவேஷனையும் அதை வந்து சொல்லும் போது வருத்தமாக சொன்னால் கூட அது நீ வந்து வெளியே எடுத்து சொல்கிற விதம் வந்து காமெடியாக, பட் அதிலே ஒரு மெசேஜ் இருக்கும், அதில் ஒரு வருத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குப்பா. இட் இஸ் ஸோ மிக்ஸ்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி. சிவானி, நீங்கள் வந்து என்ன சொல்லுவேன், ப்ரீவியஸாக அவங்க ஒரு வாட்டி பேசும்போது கூட அப்போ நான் எடுத்து பேச முடியல. ஒரு ஜோடி வந்து நமக்கு கிடைக்கும் போது இப்படி இருக்கே, இல்லை நம்ம பண்ண முடியாதுன்னு வருத்தத்தில் சொல்லும்போது கூட நீங்கள் எப்போவுமே ரொம்ப ட்ரூ ஸ்பிரிட்டாக இருந்திருக்கீங்க. பட் யூ ஆர் ஸோ பிளஸ்ட். பாருங்கள், அழகான சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஆடி இருக்காங்க. வின் பண்ணவங்களுக்கு கூட அவார்டு வாங்கி ப்ரைஸ் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டு எல்லாரும் முன்னாடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமேல் அடுத்த எபிசோடெல்லாம் என்ன அடுத்த சீசன் வந்தால் தான் கிடைக்கும். ஆஷா,
தேங்க்ஸ் அம்மா. என்ன சொல்லுவேன், உங்களோட அந்த 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 தீம் எடுத்த விதமே நல்லா இருக்கு. ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி ஐயோ அசத்திட்டீங்கப்பா, அசத்திட்டீங்க. தேங்க்யூ மேம். சூப்பர். Thank you Radha ma'am. Master. Kalyan master is spellbound. Seriously, I'm spellbound. Kuili ma'am and Rajshekhar sir. It's இன்னைக்கு celebration round. It's a real celebration. நீங்களாம் வந்து இது மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலனா ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணதுக்கு my series are from my heart. I'm telling you, it's beautiful to see you people supporting this thing. And அமுதவாணன், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ரிச் பர்சன்றது வந்து இது மாதிரி இவ்வளோ அன்புள்ளவர்கள் உங்களை சுற்றி இருக்குன்றது போதே அங்கேயே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு இப்போ அந்த சாவுக்கூத்து பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன்ல, ஒரு சேடான ஒரு நிகழ்ச்சியை கூட நீங்கள் வந்து எவ்வளோ காமிக்கலாக கொண்டு வந்து சேர்க்குறீங்க பார்த்தீங்களா. யூ மேக் பீப்புள் லாஃப். யூ ஆர் பிளெஸ்ட். யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். ஏன்னா அது நிறைய பேருக்கு வராது. தேங்க்யூ. அதை நீங்கள் யார் வேணால் எவ்வளோ வேணால் சேரிட்டி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் மற்றவங்கள சிரிக்க வச்சு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது அங்கேயே யூ ஒன் எவ்ரிபடிஸ் ஹார்ட். ஸோ தெர் ஆர் நோ மோர் வேர்ட்ஸ். அண்ட் ஷிவானி அண்ட் ஆஷா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்டாக அந்த கான்செப்டை பிடிச்சி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இன்றைக்கி ரொம்ப அப்படியே தான் சொல்கிறேன்ல, எனர்ஜி லெவல் ஏறிட்டே போகுது, வெடிச்சு இப்படி செதறிட போகுதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான் மாஸ்டர். செலிப்ரேஷன் ரவுண்ட்னா த பர்ஃபெக்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ அமுதா, ஆனால் ஒன்றை மாதிரி புத்திசாலி உலகத்திலே கிடையாது நண்பா. கொய்யால ஆதகத்தெல்லாம் அப்படியே வடிவமைச்சு கான்செப்டாக பண்ணி அதில் ஒரு காமிக்க புகுத்தி இல்லை இந்த சம்பவம் ராஜகுட்டி எந்தெந்த நேரத்தில் எப்படி டைப்பாக மொழியை மாற்றுவேன்னு தெரியும். 5 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். சரியான ஆள் தான் இல்லை? இல்லை மேம், நான் குயிலி மேம்க்கும் நான் ராஜ்சேகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உண்மை. ஏன்னா வந்து நான் இவங்க கூட ஜோடியில் பண்ணும்போது தான் ஃபுல் நல்லா ரீச் ஆனேன். எல்லாம் கேட்பாங்க, குயிலி மேம் கூட துபாய் ஷோவில் கூட வந்து குயிலி கூட ஆடுவார், அவர் தானே இவர், கூலி வரலையா கேட்பாங்க. மேம் என்னை பார்த்து கூலி என் கூட வரலாம் எப்படி மேம்? இல்லை மேம், பேராக கேட்பாங்க. ஷோனா கண்டிப்பாக வரேன் அப்படின்னா இவங்க கூட பண்ணும்போது தான் நான் ஃபுல்லாக நல்லா ரீச் ஆனேன். குயிலி மேம் தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அமுதாவுக்காக தான் வந்தேன். ஏன்னா இவங்க ரிஹர்சல் எல்லாம் வந்து டைம் கேட்டு வருவாங்க. எப்போ 6 ஓகேப்பா வந்துருப்பா கொஞ்சம் நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு ஏதாவது சொல்லுவாங்க போல அப்படிலாம் பயந்துட்டு இருப்பேன். அப்படிலாம் இல்லை, கூப்பிட்டோன்னே கரெக்டாக ரிஹர்சல்லாம் வந்துடுவாங்க. ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ அமுது, நீங்கள் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க 2 பேரும் வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவ்வளோ ஜென்யூன்னஸ் தெரிஞ்சிச்சு. அது வந்து ஒரு ஃபேமிலி ஒன்றா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. தருணத்தில் வந்து நான் மணி மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் யார் எவங்க எப்போவுமே கேட்டது கிடையாது. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து எனக்கு மணி மாஸ்டர் சொன்னதும் நான் ஒத்துக்கிட்டேன் சந்தோஷமாக. ஏன்னா அவர் அப்படியே புரிஞ்சு அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக என்ன பண்ண முடியும். இந்த இடத்துல நான் மணி மாஸ்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். இந்த 7 சாங்லாம் வந்து இதை போட்டால் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக வரும் பாருங்க அப்படின்னு. அப்படியா அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பண்ணும்போது ஃபுல் கிளாப். அமுதா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் யார் தெரியுமா? சார் தான். ஆமாம், நீங்களும் கிளி மேடம் பேசிட்டு இருப்பா, இந்த சைடு கோவப்படுறான். சார் உண்மையிலேயே ஆனா அது இயல்பா இல்ல நடிப்பான்னு தெரியல, ஆனா பிரமாதமா இருந்துச்சு. சோ மகேஷ், செலிப்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாமே இன்னைக்கு இருந்துச்சுல. உண்மையா சொல்லணும்னா நம்ம எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்னா உண்மையிலே இதுதான் செலிப்ரேஷன் ரவுண்ட். எக்ஸாக்ட்லி. உண்மையிலே நமக்கே திருஷ்டி பற்றும் போல இருக்கு. நாமளே சுத்தி போட்டுக்கணும். அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. and இவ்வளவு சந்தோஷங்கள் இந்த மேடையில இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. அந்த ஃபைனல்ஸ் டென்ஷன் இது எல்லாமே சுத்தமா எங்க மனசுக்குள்ள இப்ப இல்லவே இல்ல. and இந்த சந்தோஷங்கள் வந்து இந்த வாரத்தோட அப்படியே நிக்க போறது இல்ல. அடுத்த வாரமும் அது தொடர போகுது. அடுத்த வாரமும் வந்து சில எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ், நீங்க இது வரைக்கும் பார்க்காத மொமெண்ட்ஸ் அண்ட் முக்கியமா சில ஸ்பெஷல் அவார்ட்ஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். and இந்த செலிப்ரேஷன் அடுத்த வாரமும் தொடர போகுது. until we meet you next week, this is bye from Mahesh and me Ramya in Arun Ice Cream Jodi Season 7 powered by Signaraway.